தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் மென்சுரேஷனில் பார்ட் 8 வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 7 பார்ட் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். வட்டக்கோண பகுதி அப்படிங்கிறது செக்டார்னு சொல்லுவாங்க. வட்டக்கோண பகுதி அப்படின்னா இப்போ இப்படி ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இது சென்டரு. இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த வட்டக்கோண பகுதி. ஓகேவா? இப்படி வட்டம் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல, இப்போ இப்படி கட் பண்ணி எடுத்தால் இப்படி வருமா இந்த போர்ஷன், இதுதான் நம்மளுக்கு வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து அந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வட்டம், இதில் வந்து இப்படி வட்டக்கோண பகுதி இப்படி இருக்குது. ஓகேவா? இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு, இதுதான் பரப்பளவு. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ஃபார்முலா πr² இன்ட்டு தீட்டா. இது வந்து தீட்டா டிவைடட் பை 360 ஆர் LR/2. ஓகேவா? எல் அப்படிங்கிறது வந்து இந்த வட்டவில்லோட நீளம். ஓகேவா? எல் அப்படிங்கிறது ஆர்க் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷனில் இப்படி எடுத்துக்குவோம். இந்த போர்ஷனில் இப்படி வளைஞ்சிருக்குல்ல, இப்படி பெண்டாக இருக்குல்ல, வில்லு மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து வட்டவில். இதை வந்து இங்கிலீஷில் ஆர்க் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் எல். ஓகேவா? இதுதான் வட்டவில், ஆர்க் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் எல். ஓகேவா? ஆர் அப்படிங்கிறது நம்மளோட நார்மல் ஆரம் தான். இந்த வட்டத்தோட இந்த ஆர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வட்டம் இருக்குன்னா இப்படி சென்ட்ரலேருந்து இப்படி இங்கே வர்றதுக்கு பேர் என்னது? ஆர். ஓகேவா? அப்போ இதுதான் அதோட ஆர். அப்போ தீட்டா அப்படிங்கிறது இந்த டிகிரி, எவ்வளோ டிகிரிக்கு கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ வட்டம் இருக்குது, வட்டத்தோட மையம் மொத்தம் எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். அதை நம்ம போன கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு டிகிரி இருக்கும்ல, இதுதான் அந்த தீட்டா. ஓகேவா? அப்போ πr² இன்ட்டு தீட்டா 360. அப்படி இல்லைன்னா எல்லுங்கிறது இந்த வட்ட வில்லோட நீளம். இந்த வட்ட வில்லோட நீளம் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணி ஆரை சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பை 2 LR/2 போட்டோன்னா நமக்கு இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கிடச்சிரும். வட்டக்கோண பகுதினா இந்த இதோட பரப்பளவு மட்டும் நமக்கு கிடச்சிரும். அதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து வட்ட வில்லின் நீளம். வட்ட வில்லுங்கிறது என்னது? இந்த எல்லு. ஓகேவா? ஆர்க் லென்த்து. இப்படி இந்த வில்லு மாதிரி இருக்குல்ல, இப்படி கட் பண்ணி எடுத்தால் இப்படி வில்லு மாதிரி இப்படி பாதி இருக்கும். இதோட நீளம் தான் எல்லு. ஓகேவா? அப்போ அந்த வட்ட வில்லோட நீளத்துக்கு ஃபார்முலா 2πr இன்ட்டு தீட்டா பை 360. ஓகேவா? 2πr இன்ட்டு தீட்டா பை 360. அப்போ வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு. வட்டக்கோண பகுதியின் சுற்றளவுனா என்ன? இது வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு வட்டத்துலேருந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்படி இது வந்து ஒரு வட்டம், இதை சென்டரை மையமாக வச்சு இப்படி ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டத்துலேருந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்குது. இது வந்து இந்த ஏரியா கண்டுபிடிச்சா இதோட பரப்பளவு. ஓகேவா? அப்போ இதோட சுற்றளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்படி இருக்குது, கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்குமா? அப்போ இதோட சுற்றளவுங்கிறது என்னது? சுற்றி வர்றதான சுற்றளவு. அப்போ சுற்றளவுங்கிறது இது என்னது? ஆர். அதாவது இது 6. அடுத்து இது என்னது? அதுவும் 6. இதுவும் 6. அடுத்து இது வேணுமா? இது வேணுமா நமக்கு? சுற்றளவுங்கிறது இப்படி சுற்றி வர்றதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அப்போ இது ஒரு 6, இது ஒரு 6, மொத்தம் 2r. இந்த வளைஞ்சிருக்கிறது என்னது? வட்ட வில்லு, ஆர்க் லென்த் எல். ஓகேவா? அப்போ ப்ளஸ்ஸு எல். அதுதான் ஃபார்முலா. 2r + L ஆர்க் லென்த். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். வட்டக்கோண பகுதினா இப்படி ஒரு வட்டம் இருக்குது, அதுலேருந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். இதுதான் இந்த பார்ட் தான் வட்டக்கோண பகுதி. இப்போ வட்டக்கோண பகுதியோட பரப்பளவுக்கு ஃபார்முலா πr² இன்ட்டு தீட்டா பை 360. அப்படி இல்லைன்னா LR/2. எல்லுங்கிறது ஆர்க் லென்த்து, வட்ட வில்லோட நீளம். வட்ட வில்லோட நீளமுக்கு ஃபார்முலா 2πr இன்ட்டு தீட்டா பை 360. ஓகேவா? அதாவது இதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2πr இன்ட்டு தீட்டா பை 360 போட்டோன்னா வட்ட வில்லோட நீளம் கிடச்சிரும். வட்டக்கோண பகுதியோட சுற்றளவுக்கு ஃபார்முலா 2r + L. இது ஒரு 6, இது ஒரு 6, இது ஒரு எல். அப்போ 2r + L. அவ்வளோதான் ஃபார்முலா. 3 ஃபார்முலா தான். இதை வச்சு சம்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 42 சென்டிமீட்டர், அதன் மையக்கோணம் 60 டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் என்ன? ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதலாம். வட்டக்கோண பகுதியோட ஆரம் கொடுத்துட்டாங்க. ஆரம் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 42 சென்டிமீட்டர். தீட்டா கொடுத்துருக்காங்க. தீட்டா 60 டிகிரி. ஓகே. அப்போ எல் கேட்குறாங்களா? ஓகே. இப்போ நமக்கு ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? வட்டவில்லோட நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? 2πr இன்ட்டு தீட்டா டிவைடட் பை 360. இதுதான் வந்து வட்டவில்லோட நீளம் எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா.
அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 22 / 7 × 6 எவ்வளவு 42 × θ 60 / 360. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா இது 6 டைம் வரும். 7 7 6 42. அப்போ இந்த 6க்கு இந்த 6 கேன்சல் ஆகிரும். அப்போ மீதி 2 × 22 இருக்கும். இப்போ 2 × 22 எவ்வளவு 44 சென்டிமீட்டர். அவ்வளோதான். அப்போ ஆர்க் லென்த் எவ்வளவு 44 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த மாடலில் இதுவும் முக்கியமான மாடல் தான். இந்த 3 ஃபார்முலா மட்டும் நம்ம நான் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக போட்டுடலாம். வட்ட வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர். வட்ட வில்லோட நீளம் கொடுத்துட்டாங்க. ஆரம் 10.5 சென்டிமீட்டர் கொண்ட வட்டக்கோண பகுதியின் மைய கோணம் என்ன? ஓகேவா. வட்ட வில்லோட நீளம் எல் கொடுத்துட்டாங்க 22. ஓகே. ஆரம் 6 கொடுத்துட்டாங்க எவ்வளவு 10.5. வேறு நமக்கு என்ன கேட்குறாங்க? வட்டக்கோண பகுதியின் மைய கோணம்னா தீட்டாவை கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ எல் தெரியும், 6 தெரியும். இதுலேருந்து நம்ம எப்படி தீட்டா கண்டுபிடிக்கிறது? எல்லோட ஃபார்முலா என்ன 2πr × θ / 360. இதுதான் நமக்கு எல்லோட ஃபார்முலா, அதாவது வட்டவில்லோட ஃபார்முலா. அப்போ இதில் எல் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மீதி தீட்டா மட்டும் நமக்கு கிடச்சிரும். அப்போ எல் எவ்வளவு 22 2 × 22 / 7 × 10.5 × θ / 360. ஓகேவா. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா இந்த 22க்கு இந்த 22 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து மீதி எவ்வளோ இருக்கும்? இது 2க்கு இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 180. அடுத்து இதை இதெல்லாம் கேன்சல் பண்ணோன்னா 1.5ன்னு வரும். ஓகேவா. 1.5. அப்போ மீதி என்ன இருக்குது? இந்த சைடு 1 இருக்குது, இந்த சைடு 1.5 × θ / 180 இருக்குது. ஓகே. இப்போ தீட்டாவை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதி இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த 1.5ங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வர்றப்போ டிவைடில் மாறும். இங்கே டிவைடில் இருக்க 180 மேலே போயிடும். அப்போ = மீதி இந்த பக்கம் தீட்டா மட்டும் இருக்குமா? ஓகே. நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணலாம்? தீட்டா = கீழே நமக்கு புள்ளி இருக்குது. அந்த கீழே இருக்க நம்ம புள்ளியை கேன்சல் பண்ணுறதுக்காக கீழே நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப மேலேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இது எப்படி மாறும்? 1800 / 15ன்னு மாறும். இனிமேல் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 3 5 15 5 15 6 0. அடுத்து கேன்சல் பண்ணோம்னா 1 3 3 20. அப்போ தீட்டா எவ்வளவு 120 டிகிரி. அவ்வளோதான். ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நமக்கு வேலை. கரெக்டாக எந்த இடத்துல எது சப்ஸ்டியூட் பண்ணணுமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த வட்டக்கோண பகுதி கான்செப்டில் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆரம் 6 சென்டிமீட்டர், வில்லின் நீளம் 20 சென்டிமீட்டர் கொண்ட வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கேட்குறாங்க. ஓகே. இப்போ ஆரம் 6 சென்டிமீட்டர், நீளம் லென்த்து 20 சென்டிமீட்டர், வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. வட்டக்கோண பகுதியோட பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? 2 ஃபார்முலா. ஒன்று πr² × θ / 360. இது ஒரு ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா LR / 2. ஓகேவா. இப்போ இந்த ஃபார்முலாவில் போடுறதுக்கு நமக்கு ஆர் தெரிஞ்சதுன்னா ஆரை சப்ஸ்டியூட் பண்ணலாம், தீட்டா தெரிஞ்சதுன்னா தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபார்முலாவில் போடலாம். இப்போ நமக்கு தீட்டா கொடுக்கல, சம்மில் ஆர் கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா. அப்போ எல் எவ்வளவு 20, ஆர் எவ்வளவு 6 / 2. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஒரே ஸ்டெப்பு தான். இப்போ 10 × 6 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ரொம்ப ஒரே ஸ்டெப்பில் ஈஸியாக ஆன்சர் வந்துடுது. ஆறு கொடுத்துட்டாங்க, எல்லும் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா ஒன்று இந்த ஃபார்முலா, அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, தீட்டா ஆகணும். அப்போ இந்த ஃபார்முலா தான், லென்த்து இன்ட்டு ஆர் / 2 போட்டோன்னா நமக்கு ஆன்சர். அவ்வளோதான். ஓகே. இப்போ இன்னொரு சம் பார்ப்போம். ஒரு கடிகாரத்தின் நிமிடமுள் மற்றும் மணிமுள்களின் நீளம் முறையே 14 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் எனில் 30 நிமிடங்களில் அவை இரண்டும் நகரும் தூரம் எவ்வளவு? ஓகேவா. இந்த மாதிரி நகரும் தூரம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ்னால் என்னது? இப்போ இப்படி ஒரு கடிகாரம் இருக்குது, ஒரு முள் இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு முள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இப்படி இவ்வளோ தூரத்துக்கு இப்படி நகருது, கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி நகருது. அப்போ இது எவ்வளோ தூரம் நகருதுங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நகர்ந்தது தானே இது நகர்ந்த தூரம். அப்போ இது என்னது? ஆர்க் லென்த்தா? அப்போ அந்த தூரம்ங்கிறது எதை கேட்குறாங்க? லென்த்து, ஆர்க் லென்த்தை தான் கேட்குறாங்க. வட்ட வில்லோட நீளத்தை தான் கேட்குறாங்க. ஓகேவா. கடிகாரம் இப்படி இருக்குது, கடிகாரம் இருக்குது.
கடிகாரம் இப்போ 3 மணியில் இருக்குது, ஓகேவா? அப்போ இது வந்து 6 மணி ஆகுது, இப்படி ஆகுது. அப்போ என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நவுந்துருக்குமா? அப்போ நவுந்த தூரம் என்ன? இதுதான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நவுந்துருக்கு. அப்போ இந்த வட்டவில்லோட நீளம் தான் நமக்கு இந்த தூரம், ஓகேவா? ஓகே, அப்போ ஒரு கடிகாரத்தில் நிமிட முள் மற்றும் மணிமுள்களின் நீளம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நிமிட முள் வந்து 14 சென்டிமீட்டர் இருக்குது, மணிமுள் வந்து 7 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, 30 நிமிடங்களில் நகரும் தூரம். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ இப்படி இருக்குது. இப்போ நிமிட முள் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, இப்படி இருக்குது. இது வந்து நிமிட முள் இந்த இடத்துல இருக்குது. அடுத்து இது வந்து மணிமுள், ஓகேவா? மணிமுள் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க? இப்போ மணிமுள் இந்த இடத்துல இருக்குது, ஓகேவா? இப்போ நமக்கு நிமிட முள்ளோட நீளம் 14 சென்டிமீட்டர், மணிமுள்ளோட நீளம் 7 சென்டிமீட்டர் எனில் 30 நிமிடங்களில் அவை நகரும் தூரம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நிமிட முள்ளை மட்டும் எடுத்துக்கிறோம், ஓகேவா? இப்போ இந்த நிமிட முள் 30 நிமிடங்களில் எவ்வளோ தூரம் நகரும்? அது எங்கே இருந்தாலும் சரி. இப்போ இப்படி இருக்குது, இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா 30 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் நகரும்? இப்படியே ரொட்டேட் ஆகி இங்கே வந்து நிற்குமா? இங்கே வந்து நிற்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நிற்கும், ஓகேவா? அப்போ இந்த நிமிட முள் 1 மணி நேரத்துக்கு நவுந்துச்சு அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்துடும். இங்கே இருக்கிற நிமிட முள் 1 மணி நேரம் சுற்றுது அப்படின்னா இங்கே அப்படியே சுற்றி ஃபுல்லாக திரும்ப இங்கே வந்து நின்றோம். 12 மணியில் வந்து நின்றோம். சப்போஸ் அரை மணி நேரத்தில் எங்கே வந்து நிற்கும்? 12ல் இருக்கிற நிமிட முள் அரை மணி நேரத்தில் இப்படியே சுற்றிட்டு வந்து 6ல் நிற்குமா? அப்போ இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் வருது. ஓகே, அப்போ நிமிட முள் இங்கேருந்து இது வரைக்கும் வரும். அப்போ இதோட லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு L = 2πr × θ/360. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இது வந்து நிமிட முள்ளுக்கு போடுறோம். நிமிட முள்ளுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும், அடுத்து மணிமுள்ளுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போ வட்டம் இப்படி இருக்குது, நிமிட முள் இப்போ 12 மணியில் இருக்குது, ஓகேவா? ஓகே, அரை மணி நேரம் நமக்கு இவங்க கொடுத்துருக்கிறது 30 நிமிடம். 30 நிமிடத்தில் எங்கே வரும்? 12லேருந்து இங்கே 6க்கு வந்துருமா? அப்போ இங்கே இருக்கிற நிமிட முள் இங்கே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லென்த்து வேணும், ஓகேவா? அப்போ இந்த லென்த்து வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 × 22/7 × 6 எவ்வளவு? நமக்கு 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்களா? மணிமுள்களோட நீளம் கொடுத்துருக்காங்க. அந்த நீளம் வந்து எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். அப்போ எப்படி 14 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோன்னா இப்படி இருக்குது, இங்கேருந்து இப்படி இருக்குது. அப்போ இது எவ்வளவு? இதுதான் 14. அப்போ ஆரம் வந்து நம்ம 14ன்னு எடுத்துக்கணும், ஓகேவா? அப்போ 14ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 14 × தீட்டாங்கிறது எவ்வளவு? இப்போ நிமிட முள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் சுற்றி வந்துருச்சா? அப்போ இது எவ்வளோ டிகிரி? இந்த டிகிரி ஒரு வட்டத்தோட சென்ட்ராங்கிள் ஃபுல்லாக சுற்றி வந்தால் 360 டிகிரி, பாதி மட்டும் சுற்றி வர்றது 180 டிகிரியா? அப்போ அரை மணி நேரத்தில் இது வட்டத்தை இங்கேருந்து இங்கே இப்படி பாதி தூரம் சுற்றி வரும். அப்போ அந்த டிகிரி எவ்வளவு? 180 டிகிரி. ஓகே, அப்போ 180 ÷ 360, அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதான். 1 இது 2 இது 2 இது 1 7 7 7 14. அப்போ 22 × 2 44, அவ்வளோதான், ஓகேவா? இது வந்து பெரிய முள்ளோட நகர்ந்த ஆர்க் லென்த்து, ஓகேவா? அடுத்து சின்ன முள் இருக்குல்ல, சின்ன முள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சின்ன முள்ளுங்கிறதும் இப்போ இந்த 12ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன முள் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் நகரும்? 1 மணி நேரத்துக்கே அந்த சின்ன முள் வந்து 30 டிகிரி தான் நகரும். அதாவது இப்போ ஒரு வட்டம் இப்படி இருக்குது, வட்டத்தை இப்போ இது வந்து 0 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது 45 டிகிரி, இது 90 டிகிரி. 0 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. இது 0 டிகிரி அல்லது 360 டிகிரி, எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஓகேவா? 0 டிகிரி அல்லது 360 டிகிரி. இதுதான் ஒரு வட்டமா? இப்போ சின்ன முள் நமக்கு எவ்வளோ 1 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் கிராஸ் ஆகும்? இப்போ இப்படி இருக்குது, ஒரு கடிகாரம் இப்படி இருக்குது. இப்போ சின்ன முள் 12 மணியில் இருக்குது. 1 மணி நேரம் கழித்து இங்கே கிராஸ் ஆகுமா? 1 மணி வரைக்கும் தான் கிராஸ் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 0 இங்கே 1. அப்போ இதுக்கு இடைப்பட்ட அந்த கோணம் எவ்வளவு? 30 டிகிரி, ஓகேவா? இப்போ ஒரு வட்டம், ஒரு கடிகாரம் இப்படி இருக்குது. இது 0 டிகிரி, இது 90 டிகிரி. இப்படி பிரிச்சுருப்பாங்களா கடிகாரத்தை? அப்போ
இந்த ஒரு ஆஃப், இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, இது 30 டிகிரி, இது 30 டிகிரி, இது 30 டிகிரி, 90 டிகிரி ஆச்சா? இப்படி தான் வரும். அப்போ ஒரு சின்ன முள் வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கிராஸ் ஆகும்? 30 டிகிரி தான் கிராஸ் ஆகும். ஓகேவா? 12ல் இருக்க சின்ன முள் 1 மணி நேரம் கழிச்சு எங்கே வரும்? 1க்கு வரும். அப்போ இந்த 1ங்கிறது எவ்வளவு? 30 டிகிரி தான். ஓகேவா? இது 1 மணி நேரத்துக்கே எவ்வளோ தான் கிராஸ் ஆகுது? 30 டிகிரி கிராஸ் ஆகுது. அப்போ 30 டிகிரிங்களில் அவ்வளோ எவ்வளோ டிகிரி கிராஸ் ஆகிருக்கும்? 15 டிகிரி. அதில் பாதி தானே கிராஸ் ஆகிருக்கும். அப்போ θ = 15. அப்போ இந்த சின்ன முள் நகர்ந்த லென்த்து, ஆர்க் லென்த் = 2πr × 15/360. θ/360 நமக்கு ஃபார்முலாவா? அப்போ θ எவ்வளவு? 15. அவ்வளோதான். இனி சப்ஸ்டிட் பண்ண தான் 2 × 22/7 × 15/360. இப்போ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடும். அடுத்து 3 5 15, 35, மீதி 2 10. ஓகேவா? அடுத்து இதை சால்வ் பண்ணோம்னா 36. மீதி என்ன இருக்கும்? இங்கே 22 இருக்கா? இப்போ 1 2 1 2 18. அப்போ மேலே 11, இங்கே ஒரு 3, 33/18. 33 18ஆல் அடித்தோம் அப்படின்னா 1.83ன்னு வரும். அவ்வளோதான். அப்போ சின்ன முள்ளில் வந்து ஆர்க் லென்த்தோட நீளம் 1.83, பெரிய முள்ளில் வந்து 44. அப்போ ஆன்சர் எவ்வளவு? பெரிய முள் 44, சின்ன முள் 1.83. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால இந்த சம் சால்வ் பண்ண இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, அது திரும்ப சொல்கிறேன். ஒரு பெரிய முள்ளோட லென்த்து கொடுத்துருக்காங்க, சின்ன முள்ளோட லென்த்து கொடுத்துருக்காங்க. 30 நிமிஷத்தில் அது நகரும் தூரம்னா ஆர்க் லென்த்து. அப்போ பெரிய முள் 12ல் இருக்க பெரிய முள் 30 நிமிஷத்தில் 6க்கு வந்துடும். அப்போ 180 டிகிரி நகர்ந்துருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிட்றோம். அடுத்து 12ல் இருக்க சின்ன முள் 1 மணி நேரத்துக்கே வந்து 30 டிகிரி தான் நகரும். அப்போ அரை மணி நேரத்துக்கு 15 டிகிரி நகரும். அப்புறம் θ 15 தெரிஞ்சிருச்சு. அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா சின்ன முள் நகர்ந்த தூரம் நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முக்கோணம் பார்ப்போம். வட்டத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ் முடிஞ்சது. அடுத்து முக்கோணம். ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஆஃப் BH. இது நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சுற்றளவுனா 3 பக்கங்களோட கூடுதல். இப்போ ஒரு முக்கோணம், இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது. இந்த முக்கோணத்தோட பரப்பளவு B தான் B. ஓகேவா? இது B, இது வந்து H. ஹச்சுங்கிறது இப்படி கிராஸ் கிடையாது. இந்த இது H. ஓகேவா? இது B, இது H. அப்போ முக்கோணத்தோட பரப்பளவு ஆஃப் BH. ஓகேவா? சுற்றளவுங்கிறது முக்கோணத்தை இப்படி 3 பக்கமும் சுற்றளவுங்கிறது நம்ம எப்போயுமே சுற்றி வர்றதை தானே ஆட் பண்ணுவோம். அப்போ இது ஒரு பக்கம் ப்ளஸ் இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இப்போ 5 4 3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்தோட லென்த்து. அப்போ சுற்றளவு என்ன? 5 + 4 + 3. இந்த 3 பக்கத்தையும் கூட்டணும், சுற்றி வரணும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ முக்கோணத்தோட பரப்பளவு ஆஃப் BH, சுற்றளவு 3 பக்கங்களின் கூடுதல். ஓகே, செங்கோண முக்கோணம்னா என்னது? செங்கோண முக்கோணம்னா இப்படி இருக்கும். இந்த இடம் நமக்கு இப்படி செங்கோணமாக 90 டிகிரியில் இருக்கும். ஓகேவா? இது செங்கோண முக்கோணத்துக்கும் பரப்பளவு என்னது? அதே தான், ஆஃப் BH தான். சுற்றளவு 3 பக்கங்களின் கூடுதல். இதுக்கும் சுற்றளவு என்னது? இந்த பாயிண்ட்லேருந்து சுற்றி வருவோம். இங்கே ஒரு சுற்றி வரும், இது ஒரு பக்கம். இங்கே ஒரு சுற்றி வரும், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். 3 பக்கத்தையும் கூட்டினா அதுக்கு சுற்றளவு. அடுத்து சமபக்க செங்கோண முக்கோணம்னா இப்படி இருக்கும். 3 பக்கமும் சமமாக இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த முக்கோணம் எடுத்துக்கிட்டால் நமக்கு 3 பக்கமும் சமமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இது 5ஆக இருக்கலாம், இது 4ஆக இருக்கலாம், இது 3ஆக இருக்கலாம். இந்த செங்கோண முக்கோணத்துலேயும் இது 5ஆக இருக்கலாம், இது 4ஆக இருக்கலாம், இது வந்து ஒரு 7ஆக இருக்கலாம். ஓகேவா? இது சமபக்க செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறதுக்கு எல்லா பக்கமுமே சமமாக இருக்கும். செங்கோண முக்கோணம் எல்லா பக்கமுமே சமமாக இருக்கும். இப்போ இந்த முக்கோணம் 5 7 4ன்னு இருக்கா? இது எல்லா பக்கமுமே 5 5 5ன்னு தான் இருக்கும். இதுதான் சமபக்க செங்கோண முக்கோணம். ஓகேவா? அப்போ இந்த சமபக்க செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவோட ஃபார்முலா ஆஃப் A². நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் மாறுது. ஆஃப் A². சுற்றளவு அதே தான், 3 பக்கங்களின் கூடுதல். சுற்றளவு நமக்கு பிரச்சனை இல்லை. முக்கோணத்தை பொறுத்தளவு 3 பக்கத்தையும் இப்படி சுற்றி வர்றோம். அந்த சுற்றி வர்றதான் அதோட சுற்றளவு. அப்போ சுற்றளவு 3 பக்கங்கள் கூடுதல், பரப்பளவு ஆஃப் A². ஓகே, அடுத்து சமபக்க முக்கோணம். இது வந்து சமபக்க செங்கோண முக்கோணம், இது சமபக்க முக்கோணம். இப்படி இருக்குது. ஓகேவா? இதில் வந்து இதுலேயும் 3 பக்கமுமே சமமாக தான் இருக்கும். A 5 3 பக்கமே 5 இருந்தால் 5ஆக தான் இருக்கும், 4ன்னு இருந்தால் 4ஆக தான் இருக்கும்.
அப்போ இதோட ஃபார்முலா, இந்த சமபக்க முக்கோணத்தோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சமபக்க முக்கோணத்தில் தான் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா √3/4 × a². அப்படி இல்லைன்னா நமக்கு ஹைட்டு தெரிஞ்சுது அப்படின்னா h²/√3 இந்த ஃபார்முலா வச்சு போடணும். ஓகேவா? ஹச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. சமபக்க முக்கோணம் கொஞ்சம் வந்து ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சமபக்க முக்கோணம் தான் ரொம்ப முக்கியம். இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. பரப்பளவோட ஃபார்முலா √3/4 × a². அப்படி இல்லைன்னா h²/√3. ஓகேவா? ஹச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா √3/2 × a. இதுதான் ஹச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கணும். சுற்றளவுங்கிறது 3a. அது என்ன 3aன்னா அதுவும் 3 பக்கங்களின் கூடுதல் தான். இப்போ இதுவும் a தான், இதுவும் a தான், இதுவும் a தான். இந்த a + இந்த a + இந்த a. அப்போ சுற்றளவு 3a. ஓகேவா? அதுவும் 3 பக்கங்களோட கூடுதல் தான். இது சமபக்க முக்கோணத்துக்கு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடில் இருக்கும். ஒவ்வொரு 3 சைஸுமே வேறு வேறையாக இருக்கும். ஓகேவா? ஒன்று ஏவாக இருக்கும், ஒன்று பியாக இருக்கும், ஒன்று சியாக இருக்கும். ஒன்று 5, ஒன்று 7, ஒன்று 8 இந்த மாதிரி மொத்தமாக மாறி மாறி இருக்கும். அப்போ அதோட பரப்பளவு = ஹோல் ரூட் ஆஃப் s × s - a × s - b × s - c. இதுதான் பரப்பளவுக்கான ஃபார்முலா. இந்த எஸ்ஸுங்கிறது இந்த 3 பக்கத்தையும் கூட்டணும். a + b + c / 2. இப்போ இந்த a + b + c 3 பக்கத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு s கிடச்சிரும். அந்த எஸ்ஸாக தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். s × s - a, s - b, s - c. இதுதான் ஃபார்முலா. சுற்றளவு a + b + c 3 பக்கத்தோட கூடுதல். இந்த a, இந்த b + c. முக்கோணத்தை பொறுத்தளவு சுற்றளவுங்கிறது ரொம்ப ஈஸி. எந்த முக்கோணமாக இருந்தாலும் 3 பக்கத்தோட கூடுதல் தான் சுற்றளவு. ஓகேவா? பரப்பளவு மட்டும் மாறும், அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம்னா 2 பக்கம் மட்டும் சமமாக இருக்கும். இப்படி இருக்குன்னு வைங்க, 2 பக்கம் மட்டும் 5 5ன்னு இருக்கும், ஒரு பக்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா h × √a² - h². ஓகேவா? இந்த ஹச்சுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், இந்த லென்த்து. ஓகேவா? இதுதான் ஹச்சு. அப்போ பரப்பளவு வந்து h × √a² - h². சுற்றளவு 2a + a√2. அப்படி இல்லைன்னா 2a + 2 × √a² - h². இந்த ஃபார்முலா வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இரு சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு ஃபார்முலா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். தெளிவாக வந்து நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். 2a + a√2. அப்படி இல்லைன்னா 2a + 2 × √a² - h². 2 ஃபார்முலா சுற்றளவுக்கு. பரப்பளவுக்கு h × √a² - h². இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து இதை வந்து நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிட்டு எழுதி பாருங்கள். ஓகேவா? எழுதி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 cm, 4 cm, 5 cm எனில் பரப்பு. முக்கோணத்தின் பக்கம் பாருங்கள், 3 cm, 4 cm, 5 cm. அப்போ 3 பக்கமே வேறு வேறையாக இருக்கா? 3 பக்கமே வேறு வேறையாக இருந்தால் அது என்ன முக்கோணம்? அசமபக்க முக்கோணம். ஏன்னா எல்லா பக்கமுமே வேறு வேறையாக இருக்குது, எந்த பக்கமுமே சமமாக இல்லை. அப்போ இது ஒரு அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? √s × s - a, s - b, s - c. ஓகேவா? அப்போ s எப்படி கண்டுபிடிப்போம்? 3 பக்கத்தையும் s வந்து a + b + c / 2. இதுதான் s. இந்த எஸ்ஸுக்கான ஃபார்முலா a + b + c / 2. அப்போ இது a, இது b, இது c. அப்போ 3 ஆட் பண்ண எவ்வளவு? 7 12. 12 / 2 6. ஓகேவா? அப்போ s கண்டுபிடிச்சிட்டோம் 6. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ரூட் ஆஃப் 6 × 6 - a என்னது? 3. 6 - b என்னது? 4. 6 - c என்னது? 5. அடுத்து இதை சால்வ் பண்ணோம்னா ரூட் ஆஃப் 6 × 3 2 1. அப்போ 6 3 18, 18 36. அப்போ √36. √36 எவ்வளோ வரும்? ரூட் எடுத்தால் 6. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்முலா முக்கோணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. முக்கோணத்துலேருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. மென்சுரேஷனில் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கோணத்துலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின் வரும். ஃபார்முலா மட்டும் நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட். இப்போ இந்த கணக்கு எப்படி இருந்தது? 3 பக்கத்தையும் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவில் போடுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் முக்கோணத்தில் சம்ஸ் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. 180 cm சுற்றளவு கொண்ட சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. இப்போ சமபக்க முக்கோணமா? சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? √3/4 × a². இதுதான் சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா. சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அப்போ சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவுனா 3a. 3a = 180. ஓகேவா? அப்போ இதுலேருந்து நம்ம a கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ a எவ்வளவு?
இதை இதால் அடிச்சிருவோம். அடித்தோம்னா 60. இப்போ ஏ வந்து 60 கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஏவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர். இது மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க முக்கோணத்தில். ஃபார்முலா மட்டும் நம்ம தெளிவாக நான் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அப்போ இன்ட்டு 60 இன்ட்டு 60. இப்போ இதை 4 கேன்சல் பண்ணால் 15. இப்போ 15 இன்ட்டு 6 எவ்வளவு? 90. அப்போ 900√3. ஓகேவா? ஒன்று ஆப்ஷனில் பார்க்கணும். 900√3ன்னு இருக்கான்னு பார்க்கணும். 900√3ன்னு இருந்தால் ஸ்ட்ரைட்டாக இதை போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா √3யோட வேல்யூ என்ன? 1.732. ஓகேவா? 1.732 தான் √3யோட வேல்யூ. இந்த 900 1.732ஆல் மல்டிபிள் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை எழுதணும். மல்டிபிள் பண்ணோம்னா 1558.8ன்னு வரும். ஓகேவா? ஒன்றும் ஆப்ஷனில் பார்க்கணும். 900√3 இருந்தால் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். சப்போஸ் ஆப்ஷனில் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா √3யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, இப்போ இதில் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் எனில் பரப்பளவு 50 மீட்டர்2 எனில் அதன் அடிப்பக்கம் எவ்வளவு? ஓகேவா? ஒரு முக்கோணத்தோட அடிப்பக்கம் பி அதன் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் ஹச். ஓகேவா? அப்போ ஹச்சு வந்து 1 இருந்துச்சுன்னா அடிப்பக்கம் எவ்வளோவா இருக்கும்? 4 மடங்கு அதை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ 4 கொடுத்துருக்குறது அடிப்பக்கம்னா பி, உயரம்னா ஹச்சு. அப்போ ஹச்சு வந்து 1 மடங்காக இருந்துச்சுன்னா அதை விட 4 மடங்கு இது அதிகமாக இருக்குமா? ஓகே, இப்போ 4:1ங்கிற விதத்தில் இருக்குது. பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ முக்கோணத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் பிஹெச். இதுதான் வந்து முக்கோணத்தோட. இது என்ன முக்கோணம்னு கொடுக்கல. முக்கோணம் என்ன முக்கோணம்னு கொடுக்கல. சப்போஸ் எந்த முக்கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த முக்கோணத்தை எடுத்துக்கணும். நார்மலாக முக்கோணம்னா நம்ம நார்மல் முக்கோணத்துக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் பிஹெச். அதை தான் எடுத்துக்கணும். அப்போ ஆஃப் பிஹெச் ஈக்குவல்ட்டு இப்போ இது 4, இதில் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது 4x, இதில் ஏதோ ஒரு ரெண்டுக்கும் பொதுவான ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ இதை 4x இதை 1xன்னு எடுத்துக்கிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பரப்பளவு கொடுத்துட்டாங்க 50ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆஃப் பிஹெச் ஈக்குவல்ட்டு 50ன்னு நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பி எவ்வளவு? 4x, இது வந்து ஒரு எக்ஸ். அப்போ 4x இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு 50. இப்போ இதை இதால் அடித்தோன்னா 2x, இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் டிவைடில் தான் போவோம். அப்போ இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 25. இப்போ இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு 25னா எக்ஸ் எவ்வளவு? 5. அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் 5 கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு கொஸ்டின் என்னது? அடிப்பக்கம் தான் கேட்குறாங்க. அடிப்பக்கங்கிறது 4x. உயரம் கேட்டிருந்தா டேரெக்டாக 1x தான். அப்போ 1 × 5 5 உயரம் கேட்டிருந்தா இதுதான் ஆன்சரு. நமக்கு அடிப்பக்கம் கேட்குறாங்க. அடிப்பக்கங்கிறது 4x. அப்போ 4xனா 4 × 5 எவ்வளவு? 4 5 20. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே சம்மில் போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, ஒரு தோட்டமானது முக்கோண வடிவில் உள்ளது. அதன் அடிப்பக்கம் 26 மீட்டர், உயரம் 28 மீட்டர். ஓகே, ஒரு முக்கோணம், ஒரு தோட்டம் வந்து இப்படி இருக்குது. அடிப்பக்கம் 26, இந்த உயரம் 28. தோட்டத்தை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ஆகும் ரூபாய். சதுர மீட்டருக்கு 5 ரூபா ஆகுதுன்னா மொத்த செலவு. நம்ம அந்த வட்டம் கான்செப்டில் பார்த்துருப்போம். வட்டமாக இருக்குது சதுரமாக இருக்குதுங்கிற கான்செப்டில் பார்த்துருப்போம். அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் சுற்றி வேலி போடுறாங்கன்னா சுற்றளவை கண்டுபிடிச்சிட்டு இந்த அமௌண்ட்டை மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து இவங்க சுற்றி வேலி போடல. என்ன பண்ணுறாங்க? சதுர மீட்டர் பரப்பளவு இந்த மொத்த பரப்புக்கும் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி இந்த அமௌண்ட்டை போட்டுறணும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ முக்கோணத்தோட பரப்பளவு என்ன? ஆஃப் பிஹெச். இப்போ இதில் போட்டோன்னா ஆஃப் இன்ட்டு பி எவ்வளவு? 26 × 28. அப்போ இது 13. இப்போ 13 × 28 எவ்வளவு? 28 × 13 8 3 24, மீதி 2 6 8 8 2 4 6 364. இப்போ முக்கோணத்தோட பரப்பளவு 364 சதுர மீட்டர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு அமௌண்ட் வேணும். சதுர மீட்டருக்கு 5 ரூபா செலவாகுது. ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா செலவாகுனா 364 சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்? 364 × 5 போடணும். ஓகேவா? அப்போ 364 × 5 1820. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கான்செப்ட்டு இது வந்து நம்ம வட்டத்தில் பார்த்துருப்போம். சப்போஸ் அந்த கிளாஸ் பார்க்கலன்னா இப்போ சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்படி முக்கோணம் இருக்குது அப்படின்னா முக்கோணத்தை சுற்றி வேலி போடுறாங்க. அப்போ சுற்றி வேலி போடுறாங்கன்னு சொல்லிட்டு மீட்டருக்கு 5 ரூபா செலவாகுது. அப்போ மொத்தமாக எவ்வளவு செலவாகும்னு கேட்டால் இந்த சுற்றி வேலி போடுறாங்கன்னு அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிச்சிடணும். முக்கோணத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சி இன்ட்டு இந்த அமௌண்ட்டு போட்டுறணும். சப்போஸ்
முக்கோணத்தோட அது இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தமாக அந்த தோட்டத்தையே சமன் செய்கிறாங்க. தோட்டத்தை சமன் செய்கிறங்கிறது என்னது, இந்த பரப்பளவு. ஓகே, அந்த தோட்டத்தை மொத்தமாக சமன் செய்வாங்க அப்படிங்கிறப்போ பரப்பளவு. அப்போ முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி சதுர மீட்டருக்கு 5 ரூபா செலவாகுதுன்னா 364 சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும், இன்ட்டு 5 போட்டோம்னா நமக்கு ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு 6+3√2 எனில் அதன் பரப்பளவு. ஓகே, அப்போ இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தோட சுற்றளவு. இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2a + a√2. இதான் இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா. இப்போ அந்த வேல்யூ இது. அப்போ = 6+3√2. இப்போ இது பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த 6ங்கிறது இந்த 2a, இந்த 3ங்கிறது இந்த a, இந்த √2 இந்த √2. அப்போ ஒன்னோட ஒன்று ஒரு சிமிலாரிட்டி இருக்கா. அப்போ 2a = இந்த 6 அப்படி எடுத்தாலும் ஒன்று தான். இந்த a = இந்த 3 அப்படி எடுத்தாலும் ஒன்று தான். a = 3. இப்போ இதை சால்வ் பண்ணாலும் 2 6 தான் வரும். அப்போ a = 3. ஓகேவா, a நமக்கு தெரிஞ்சிருச்சு. கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம எடுத்து எழுதுகிறோம். நமக்கு இது ஃபார்முலா 2a + a√2 ஃபார்முலா. அப்போ இது 2a, இது a இப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம a வந்து 3 எடுத்துட்டோம். நமக்கு என்ன கேட்குறாங்க, பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, ½ a². இரு சமபக்க செங்கோண முக்கோணம் தானே. இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு ½ a². அப்போ 1/2 × 3 × 3 3 9 9 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4.5ன்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா. ஓகே, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். மென்சுரேஷன் டாப்பிக்கில் கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.